ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. ஸ்ரீமன் நாராயணருக்கு மிகவும் பிடித்தமான, மாதவனுக்கு பிடித்த புனிதமான இந்த மார்கழி மாதத்தில் சங்கடகரா சதுர்த்தி தினத்தில் நம் சங்கடங்களை போக்கக்கூடிய விநாயகர் பெருமானின் மகா மந்திரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அந்த மகா மந்திரத்தின் பொருள் என்ன அப்படிங்கிறதையும், அந்த மந்திரத்தை சொல்கிறதால நமக்கு என்னெல்லாம் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாமுங்க. மந்திரம் சொல்ல சொல்ல மனம் பலப்படும். மனம் பலப்பட்டால் எண்ணம் வலுப்பெறும். எண்ணம் வலுப்பெற்றால் நம் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறுங்க. ஒரு மந்திரத்தை நம்ம தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த மந்திரத்துடைய தெய்வீக ஆற்றல் எப்போவுமே நம்மை சுற்றியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்றல் நம்மை சுற்றி இருக்கிறப்ப எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாது. இறைவனின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெறலாம். விநாயகர் பெருமானுக்கு உரிய இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிச்சுட்டு விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியாகும். தடைகள் நீங்கி சுபிட்சமான அற்புதமான வாழ்வை வாழலாம். விநாயகர் பெருமானின் அற்புதமான மந்திரம் மகா மந்திரம் ஓம் கம் கணபதாய நமக. இந்த மந்திரத்தை தினம்தோறும் ஒரு 3 முறை 5 முறை 11 முறை சொல்லி விநாயகர் பெருமானை நம்ம வழிபாடு செய்தாலே போதுங்க. விநாயகர் பெருமானுக்கு உரிய மகா மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நம்ம காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். ஓம் கம் கணபதாய நமக என்ற இந்த மந்திரத்துடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓம் என்றால் பிரணவ மந்திரம். ஓம் அப்படிங்கிறது எங்கும் நிறைந்த மந்திரம், எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கக்கூடிய மந்திரம். எந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறப்பவும் ஓம் என்ற மந்திரத்தை, பிரணவ மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்கிறப்ப அதற்கான பலன் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். ஓம் என்றால் தெய்வீக ஆற்றல் நிறைந்தது, எங்கும் நிறைந்தது, நமக்கு தெய்வீகமான ஒரு உணர்வை உண்டு பண்ணும். உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லதுங்க இந்த ஓம் என்ற எழுத்து. ஓம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாவே போதும், உடல் அப்படியே தெய்வீகமாக இருக்கும். உடல் உள்ளம் எல்லாமே தெய்வீக அலை நிறைந்து இருக்கும். கம் அப்படின்னாவே மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தைங்க. விநாயகர் பெருமானுடைய பீஜா மந்திரம் கம். கம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கம் அப்படின்னா லாபம் சுபம் இந்த வார்த்தைகளை குறிக்கும். கம் கம் அப்படின்னு அடிக்குறுக்க சொல்கிறப்ப விநாயகர் பெருமானுடைய கம் என்ற இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப நமக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும், வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும், சுபமான வாழ்வு அமையும். லாபம் சுபம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படின்னா கிடைக்கணும் அப்படின்னா கம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கிறக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் கம் கணபதாய நமக. கணபதாய அப்படின்னாவே தடைகளை அகற்றக்கூடிய, தடைகளை நீக்கக்கூடியவர், எந்த வினைகளை அகற்றக்கூடியவர். கணபதியுடைய இந்த மந்திரத்திற்கு பொருள் இதெல்லாம் இருக்குங்க. தடைகளை வந்த வினைகளை எல்லாம் அகற்றக்கூடியவர் கணபதி அப்படின்னாவே. நமக என்றால் வணங்குகிறேன் என்று அர்த்தம்ங்க. ஓம் கம் கணபதாய நமக. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி கம் என்ற பீஜா மந்திரத்தை சொல்லி தடைகளை அகற்றக்கூடியவரை நான் வணங்குகிறேன் என்பதுதான் ஓம் கம் கணபதாய நமக என்ற மந்திரத்தின் பொருள். இந்த மந்திரத்தை நம்ம தினந்தோறும் சொன்னோம்னா அற்புதமான பலனை பெறலாம்ங்க. சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நம்ம எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியாக அமையும். தடைகள் அப்படிங்கிறதே நம்ம வாழ்க்கையில் இருக்காது. விநாயகர் பெருமானுடைய அருள் நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருக்கும். ஏன்னா அவர் முழு முதற் கடவுள். அவரை நம்ம வணங்காமல் பிற எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்காதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.